முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான். இந்த பழமொழிக்கு யாருக்கெல்லாம் அர்த்தம் தெரியும் அப்படிங்கிற இதில் ஆக்சிஜனேற்ற பண்புகள் ஜாஸ்தியாக இருப்பதனால இது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைத்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாவதை தடுக்கிறதுனால நுரையீரல் சுவாச கோளாறுகள் ஆஸ்மா பேஷண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா முருங்கை இலைகளை நிறைய சாப்பிட்றதுனால அவங்க நுரையீரலுக்கு கிடைக்க வேண்டிய ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்கிது. இந்த ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை கம்மி பண்ணுது. அப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக நுரையீரல் சுவாசிப்பதற்கு முக்கிய பங்கு வகிக்கிறதுனால ஆஸ்மா நோயாளிகள் முருங்கைக்கீரை சாப்பிடுவதனால சுவாச கோளாறுகள் நமக்கு அந்த சுவாச குழாய்கள் சுருக்கமடைவது, இந்த மூச்சு திணறல் பிரச்சனை இருக்கிறவங்க, இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே முருங்கை இலைகளை எடுத்துக்கிறதுனால இந்த சுவாச கோளாறுகள்லாம் இல்லாமல் நல்ல ஃப்ரீயாக மூச்சு இழுத்த விட முடியுது. நான் சொன்னேன் இல்லையா, முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான். நம்ம கோலூன்றி நடப்பதற்கான அவசியமே இருக்காது. அவங்க அழகாக கையை நீட்டிட்டு குச்சியெல்லாம் ஊனிக்கிட்டு போகணும்னு அவசியமே இருக்காது. எலும்புகள் நல்ல பலமாக இருப்பதனால அவங்களுக்கு இந்த கோல் ஊன்றிட்டு போகணுன்னு ஒரு அவசியமே இருக்காது.